அன்புக்குரியவர்களே, பொங்கட்டும் என்னும் விவிலிய தொடரில் இன்று வாழ்வின் ஊற்று பொங்கட்டும் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணோடு இயேசு உரையாடுகின்ற ஒரு நீண்ட பகுதி வருகிறது. அதில் 14வது இறைமொழியில் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும். ஆகவே இயேசு தருகிற தண்ணீர் ஊற்றாக பொங்கி எழுகிறது. அந்த தண்ணீர் தூய ஆவியார். அந்த சமாரிய பெண் இதை கேட்டவுடன் என்ன சொல்கிறார்? ஐயா, தண்ணீரை எனக்கு கொடு. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றாக, வாழ்வின் ஊற்றாக பொங்கி வழியக்கூடிய தூய ஆவியாரை நாம் பெற வேண்டும் என்று தாகத்தோடு ஆர்வத்தோடு ஆண்டவரை மன்றாட வேண்டும். ஆண்டவரை, அந்த தண்ணீரை எங்களுக்கு தாங்க, அப்பொழுது எங்கள் வாழ்வில் தாகம் எடுக்காது. நாம் நம் வாழ்வில் பலவிதமான தாகங்கள், இயக்கங்களோடு இருக்கிறோம். அவை அனைத்தையும் நிறைவு செய்பவர் தூய ஆவியார். அவர் நம்முள் பொங்கி எழுகிற ஊற்றாக இருக்கிறார். எனவே இந்த பொங்கல் நாட்களில் நாம் ஆண்டவரை தூய ஆவியார் என்னும் கொடைக்காக மன்றாடுவோமாக. அவரே நம் உள்ளத்தில் வாழ்வின் ஊற்றாக பொங்கி வழிவாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பொங்கலோ பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது.